அது 99.9%. குறைன்னு எங்கேயாவது 1 2 சொல்லணும்னு தேடி சொல்லணும்னா சொல்லலாம். பட் 99.999 குட், வெரி குட். ஆமாம். மூமெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கேயுமே வந்து திணிக்கப்பட்டதாகவே இல்லை. வேணும்னு திணிச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அதுவும் வந்து அது லவ் மூடுக்காக போடுற அந்த சாங்கை வந்து அதே சாங்கை அப்படியே இதுக்கு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதை வந்து இவ்வளோ நாள் நம்ம வேறு மூடில் கேட்டுட்ருந்தோம். பட் இப்போ வந்து சான்ஸே இல்லை. பட் ஃபிட் ஆகுது. நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நாங்கள் போய் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம். அப்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போது அது லவ் சாங் மாதிரி இல்லை, அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா அது கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. சௌபினோட கேரக்டர் எப்படி மேடம்? நான் ஆக்சுவலி ரியல் ஸ்டோரிஸ் நான் வந்து மலையாளி, ஸோ அதனால் நான் ரியல் அவங்களோட அந்த கிளிப்ஸும் பார்த்தேன், இதுவும் பார்த்தேன். ஸோ அப்படியே அந்த ரோல்ஸ் எல்லாமே அந்த ரியல் ஹீரோஸோட இது வந்து அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா தெரியும், கேரக்டர்ஸ் கூட அதே மாதிரி ரெப்ளிகா மாதிரி அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. சாய்ஸ் ஆஃப் காஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஸ்டிங் க்ரூ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் யூத் தான், கம்ப்ளீட்டாக எல்லாருமே யூத்தாக தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கதை, அந்த திரைக்கதை வந்து நல்லா இருக்குது. அதில் வந்து மியூசிக்கு, கேமரா எல்லாமே ஆசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கதைக்கு என்ன தேவையோ ஒரு த்ரில்லிங் மூடு வேணும்னா அப்படி கொடுத்துருக்குறாங்களே தவிர்த்து திணிக்கப்பட்டதாக எதையும் செஞ்சதாகவே கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸை ஏமாற்ற முடியாதுல்ல. ஸோ இவ்வளோ பேர், இவ்வளோ க்ரௌடு, அதுவும் யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் வராங்க அப்படின்னும் போது கேர்ள்ஸும் வராங்க. எல்லாம் தான் யூத் ஃபுல்லாகவே, அதுவும் முக்கியமாக பாய்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொண்டாடுவாங்க. வேறு லெவல். எல்லாம் அதே சிரிப்பு, எங்கெல்லாம் சிரிக்கிறது, எங்கெல்லாம் நெகிழ்றது, கைத்தட்டுறது, கொண்டாடுறது. ஆடியன்ஸ் வந்து வேறு ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க 12 மணிக்கு. இப்போ இன்னொரு புதுசாக வேறு ஆடியன்ஸ் தான் எல்லாம். அதெல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. உண்மையில் ஹேட்ஸ் ஆஃப். இதை டைரக்டெல்லாம் பார்ப்பாங்களான்னு தெரியாது அந்த டீம். பட் அவங்களுக்கு நான் இது சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த டீம் எல்லாமே. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அந்த டீம் எல்லாருக்குமே. செம்மையாக இருக்குது, ஆசமாக இருக்குது. கேமரா அதோட சூப்பராக இருக்குது. சூப்பர். அப்படியே அதுவும் ஒரு அந்த சீனுக்கு வந்து ரொம்ப அது அந்த இன்ட்ரோ சாங் இருக்கும், அந்த கேங்கை இன்ட்ரோ, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக போய் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருந்தது படம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லாவே இருந்தது. ஸோ ஒரு த்ரில்லிங் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் மாதிரி இருந்தது. மியூசிக், அந்த செட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, பட் பார்க்கலாம். நிறைய மலையாள படம் பார்க்காதவங்க கூட இதை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஜானர் வேறு, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது நிறைய தியேட்டர்ஸில் கூட ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அவுட் சைட் சென்னை. ஸோ இது வந்து டிப்பிக்கல் மலையாளம் மூவி கிடையாது. எல்லா லாங்குவேஜ், அக்ராஸ் லாங்குவேஜஸ் இது கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு மெமரிஸ் 90s கிட்ஸ்க்கு 80s கிட்ஸ்க்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல மெமரி. அதுவும் அவங்க அந்த கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. குணா கேவு இன்னொரு ரீபிராண்ட் பண்ண மாதிரி இருந்தது இந்த படம். பட் ஓவராலாக சூப்பராகவே இருந்தது படம். கடைசி 10 நிமிஷம் தான் படமே. கடைசி 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கமல்ஹாசன் குணா படம் சாங் வந்துச்சு, செதற விட்டாங்க. தேட்டர் செம்மையாக கதிச்சு. ஒரு லவ் சாங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட கனெக்ட் பண்ணி அது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. அது நான் எதிர்பார்க்கல. ஒரு லவ் சாங்காக ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பிஜிஎம்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? த்ரில்லர் பிஜிஎம்மோட இந்த கண்மணி அன்போட பசங்க லாங்குவேஜ் மட்டும் புரியல. ஆனால் படம் பற்றி தான் கண்டேன், செம்மையாக கண்ட் ஆயிடுச்சு. லோ காஸ்ட்டில் எடுத்திருந்தாலும் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ரியலாக பண்ணியிருக்காங்க. நிறையா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ரியலாக த்ரில்லிங்காக இருக்குது. ஒரு சீனில் வந்து அவர் கீழே வந்து விழுகும்போது நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ் எப்படி காம்பினேஷன் இருக்கும், அது வந்து அந்த கரெக்டான சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது அப்படியே கூஸ் பம்ப் வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. நல்ல படம். ஃபஸ்ட்டு ஹாஃபில் காமெடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குயில வீணோன்னு அதெல்லாம். மேடம், இந்த படம் வந்து லாங்குவேஜ் பேரியராக இருக்குமா இந்த படம்? ஏன்னா தமிழ் ஆடியன்ஸும் பார்க்க முடியுமா இந்த படம்? தமிழ் ஆடியன்ஸ் இருந்தாங்களே. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது.